ஹே அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஜங்குக் ஒன் ஷாட் மை ரவுடி பேபி பாய். ஸோ இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்கடா. ஸோ குட்டியாக இன்ட்ரோ சொல்லிக்கிறேன். நீங்களும் ஜங்குக்கு வந்து இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கீங்கடா, அதுவே போதும். சரிடா, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ காரில் நைட் டைம் ஒரு எப்படின்னா ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நீங்களும் ஜங்குக்கும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல அந்த மாதிரி ஐ மீன் சீட்டில் வந்து ஜங்குக்கு உட்காந்துருக்கான். அவனுக்கு மேலே உட்காந்து 2 பேரும் செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வைல்டாக கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜங்குக் தான் ஏய் அப்படி தாண்டி நல்லா இல்லை அப்படி தான் பண்ணு, உன் ஹேண்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்துட்டு அவனை பேண்ட்டுக்குள்ளே இன்சைட் பண்ணிட்டு அதை வெளில எடுக்க சொல்கிறான். ஸோ நீங்களும் எடுக்கிறீங்க. ஏய் என்னடா இப்படி பெருசாக இருக்குது, நீ என் மேலே உட்காந்தாலே இப்படி தாண்டி இருக்குது, என்னடி பண்ணுறது, பண்ணலாமா? ஏய் இங்கே பாடுற காரே ஷேக் ஆகுண்டா, வேணாண்டா. ஏய் உங்கள் அம்மா அப்பாண்டி சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிருக்காங்க, வர ரொம்ப லேட் ஆகும்டி. எப்படியும் ஆன்ட்டியெல்லாம் உள்ளே போனாங்கன்னா வர எவ்வளோ டைம் ஆகும், பொண்ணுங்க போனாலே எவ்வளோ லேட் ஆகும் எல்லா திங்ஸையும் எடுக்கிறதுக்கு. எப்படி 2 ஹவர்ஸுக்கு மேலே ஆகும். நம்ம அதுக்குள்ளே சும்மா கிஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமாடி? பண்ணலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேக்கெட்டுக்கு ஹேண்டை விட்டு காண்டம் பேக்கெட் தான் எடுக்கிறான். அப்போ நீங்கள் வைட் ஐஸில் பார்த்துட்டு டேய் எப்போ பாக்கெட்லேயே வச்சு சுற்றுவியா? ஆமாம், உன்னை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே மூடு ஏறிக்கும். அப்போ என்ன பண்ணுறது, இது சேஃப்டி முக்கியம் இல்லை. ஆனால் ஜங்குக்கா தெரியும், விட்டு போக மாட்டியா ஜங்குக்கான்னு கேட்பேன். அதெல்லாம் விட்டு போக மாட்டேன்டி. போக மாட்டேன். உன்னோட ஆத்தாக்கரையை சமாளிக்க ரொம்ப கஷ்டம். சரி பார்க்கலாம், வாடி நம்ம பண்ணலாம், டைம் வேறு போயிட்டு இருக்கு, எனக்கு வந்துடுவாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தான் கொடுக்குறான், போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு. நீயே போட்டுக்கோடா. எப்போவும் நீ தாண்டி போட்டு விடுவ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களும் போட்டு விட்றீங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்கர்ட் தானே போட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் இன்னரை கலட்டிட்டு அவன் வந்து இன்சைட் பண்ணுவான். ஸோ 2 பேருமே செம்மையாக வந்து மேக் அவுட் பண்ணி அந்த காருக்குள்ளே நீங்கள் தான் மூவ் பண்ணுவீங்க. ஸோ ஜங்குக் தான் என்ன ஒரு சுகம் இவ கூட இருக்கிறது. ஆனால் தெரியலடி, யாரை பார்த்தாலும் ஏற மாட்டேங்குது, ஒன்றை பார்த்தா அப்புறம் தான் எனக்கு ஏறுது. அது லவ்வா? ஏய் நீ பண்ணுற வேலை இருக்கே ஜங்குக்கா, அம்மா பார்த்தாங்க ஆல்ரெடி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை செம்ம அடி. இப்போ கூட இப்படியெல்லாம் இருக்குன்னு பார்த்தாங்க, நான் செத்தேன். பரவாயில்லடி செத்துக்கோடி, நான் தானே அப்படியே உன் கூட வந்துடுறேன். டேய் ஏன்டா அப்படியெல்லாம் பேசுகிறேன், பேசாமல் வேலைக்கு தான் போவேண்டா, ஏன்டா ரவுடியாட்ட சுற்றுற? அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கவே மாட்டேங்குது. அதுவும் நீ இந்த டேட்டூவெல்லாம் போட்டிருக்கல, இதோ ரவுடி மாதிரி பாரு, செயின்லாம் போட்டுட்டு. டே போதுண்டா, ரொம்ப நேரம் பண்ணுறடா. ஏய் சும்மா இருறி, எனக்கு இன்னும் இறங்கலை, நான் இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கிறேனே, எனக்கு 1 ஹவருக்கு மேலே உங்கள் அம்மா வாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அப்படி இப்படி உங்கள் பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு அண்ட் உங்கள் செஸ்ட்லாம் ப்ரெஸ் பண்ணுறான். உங்கள் ஹெட்டை அப்படியே பின்னாடி சாய்க்கிறீங்க. நமக்கு அவ்வளோ மூடாகுது, உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஜங்குக்கா ஏன் ஒவ்வொரு டைமும் என்னை இப்படி பண்ணும்போது புதுசாக ஃபீல் பண்ண வைக்கிறேன். அதான்டி ஜங்குக்கோட மேஜிக், என் கூட இருந்தாலே உனக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களால் முடியல. ஸோ உங்கள் ஹேண்ட் எடுத்து அவன் நெக்கில் அப்படியே டைட்டாக பிடிக்கிறீங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணி என்னடி இப்படி அழுத்துற? எங்கக்கா என்னால் முடியலடா, எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. அப்படி தாண்டி 2 பேருமே செம்மையாக ப்ரீத் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது கார் டோர் ஓப்பன் ஆகுது. உங்கள் அம்மா தான், உங்களுக்கு அவ்வளோதான், ஐஸ்லாம் வைட் ஆகுது. நீங்கள் ஸ்கர்ட் தான் போட்டிருப்பீங்க, ஜெட் உள்ள ஜங்குடி பண்ணிட்டு பார்த்துட்டு
உங்கள் அம்மாவுக்கு செம்ம கோவம். டக்குன்னு கார் டோரை சாத்திட்டு உங்கள் அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோவம். இப்போ விட்டு அவங்கள கொன்றுவாங்க போல். ஜங்குக் தான் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக அப்படியே காண்டம் பேக்கெட் இருக்கிறதோடையே பேனில் எல்லாம் உள்ளே விட்டு இன்னர்லாம் போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் அங்கங்கே கலட்டி வச்சு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அந்த டோர் காரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில ஓடி போயிடுறான். நீங்கள் உங்கள் இன்னரை போட்டு உள்ளுக்கு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா எதுவுமே பேசலையே. அப்படியே காருக்குள்ளே ஏறிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் அவங்க அம்மா பார்த்துட்டு அம்மா பேசாத வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் செம்ம அடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஜங்குக்கை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு உங்கள் அம்மா செம்மையாக அடிச்சிருப்பாங்க. அவன் ரவுடி, தெருப்புரைக்கி, அவன் அப்படி சுத்தாத, அவன் உங்கள் லைஃப் ஃபாலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பட் கேட்காம ஆனால் உங்கள் அம்மா அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க நீ இந்த அளவுக்கு ஜங்கு கூட இருப்பீங்கன்ட்டு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு கிச்சனுக்குள்ளே காய்கறியெல்லாம் வச்சுட்டு உங்களை ஹேண்ட் இழுத்துட்டு போகிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா அடிக்காதம்மா. அது ஆனால் லவ் பண்ணுறேம்மா. அதான் லவ் பண்ண இப்படியெல்லாம இருப்பேன். நான் உன்னை நல்லா தாண்டி வளர்த்தேன். ஏண்டி இப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எக்க பிடிச்சிட்டு அப்படியே ரூமுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு டோரை லாக் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ லைட்டாக அவங்க ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ் என் ஃபோனையாச்சும் கொடுமா. எதுக்குமா என் ஃபோனை பறிச்சேன்? நீ உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா டோரை லாக் பண்ணிட்டு ஃபுல்லாக லாக்கே போட்டு விட்றாங்க. பூட்டெலாம் போட்டு வச்சிடுறாங்க. நீங்கள் எப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோ சைட் வாட்ச்மேனை வச்சுட்டு கிரில்லாம் போட்டு வைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த சைட் கூட தப்பிச்சு போயிடுவீங்க. உங்களை ரூம்லேயே அடைச்சி வச்சுட்டாங்க. நீங்கள் அழுகுறீங்க. அம்மா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேம்மா. அதுக்காக ஜங்குக்கு என்னையே பிரிச்சிடாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கீங்க. பட் நோ ரெஸ்பான்ஸ். அங்கே யாருமே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. உங்கள் அம்மா என்ன பண்ண போகிறாங்க தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 டே ஆகுது. பட் உங்களுக்கு சாப்பாடோ எதுவுமோ தண்ணியோ கொடுக்கல. நீங்கள் கத்தி உங்கள் தொண்டை தண்ணி வற்றி போனதான் மிச்சம். உங்கள் அம்மா ஏதோ சாப்பிடாமே அவங்க கொன்றுவாங்க போல் அப்படியெல்லாம் தோணுது. நம்ம அவ்வளோ பேர் தப்பாக பண்ணிட்டோம். லவ் பண்ணுற பையன் கூட தானே இருந்தோம். கண்ட பசங்க கூடலாம் இருக்குல்ல அப்படின்னு தோணுது. ஜங்குக்கு கால் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா லேண்ட்லைனே கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா தான் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் அப்போ தான் பார்க்குறாங்க உங்களை. நீங்கள் பெட்டில் சுருண்டு தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை எழுப்பாட்டி விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. உங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு நீங்கள் 1 டே ஃபுல்லாக சாப்பிடாம இருந்திருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணி விட்றாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது என்ன அம்மா ஃபுட்லாம் ஃபீட் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களே, அடிப்பாங்க திட்டுவாங்க, பட் அம்மா எதுவுமே பேசலையே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் என்ன யோசிக்கிற, என்ன அடிக்கலையா திட்டலையான்னு யோசிக்கிற, இதெல்லாம் சரிப்பட்டு வராது வயன். உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன், இன்றைக்கி ஈவினிங் உனக்கு கல்யாணம், ஸோ ரெடி ஆயிரு. அம்மா என்ன சொல்கிற? ஆமாம், மாப்பிள்ளை பார்த்துட்டேன். பையன் பேர் ஜின், கிம் சோக் ஜின், பிஸ்னஸ் மேனோட பையன். ஸோ உனக்கு ஆல்ரெடி நான் பார்த்து வச்சுருந்தோம். அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜங்கு கூட சுற்றாதே, அவன் ஒரு தெரு பொறுக்கி ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு. நீ கேட்கல, இது வரைக்கும் போயிட்டல. ஆனால் நான் ஜங்கு கூட இப்படியா இருந்தேன், அவருக்கு நான் துரோகம் பண்ணுற மாதிரி இல்லையா? இதுக்கப்புறம் இருக்காதே, அவன் கூட மட்டும் இரு அப்படின்ட்டு உங்கள் அம்மா டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. மெய்ட் கிட்டே சொல்லி ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் நார்மலான ஒரு பர்சன் தான், மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணி உங்களை மட்டும் பார்த்துட்டு இருப்பார். அண்ட் உங்களுக்கு ஒரு தம்பி கூட இருக்கான், அவங்க கூட பேச ட்ரை பண்ணுறீங்க. அப்போ அவன் உள்ளே வாரான். டேய் மிஞ்சு, இங்கே பாடுறா, நான் ஆல்ரெடி ஜங்குக்காட்ட சொல்லிட்டேன், அவர் உன்னை கூப்பிட்டு போயிடுவார். என்னடா சொல்கிற? ஆமாக்கா, ஆனால் அவரால் இப்போ வர முடியலையா, மேரேஜுக்கு முன்னாடி உன்னை கூப்பிட்டு போயிடுவாராம். நீ சர்ச் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கார்லேயே உன்னை கூப்பிட்டு போயிடுவாராம். அப்போ தான் உனக்கு ப்ரீத்தே வருது.
நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்கடா. இப்போ உங்கள் தம்பி வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்லாம் வைக்கிறான் லஞ்சுக்கு. ஸோ நீங்கள் அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ ஈவினிங் டைமில் தான் உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் அம்மா கவர்லாம் எடுத்து தராங்க உங்கள் அப்பாலாம். ஸோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே ஜங்குக் தான் வருவான்ல போகிற வழியில், அப்போ நம்ம தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. கவன்லாம் போட்டு உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து மேக்கப்லாம் போட்டு விட்றாங்க. செம்ம அழகாக இருக்கீங்க அந்த ட்ரெஸ்ஸில், ஒயிட் கவுனு ஃப்ராக் லாங்கில். அண்ட் நீங்கள் காரில் ஏறிட்டு சர்ச்சுக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் போகிற வழியில் பார்க்குறீங்க அந்த இடத்துல ஜங்குக் இல்லை. அவ்வளோதான், உங்கள் ஹார்ட்டே பிரேக் ஆயிடுச்சு. ஓகே ஜங்குக் நம்ம ஏமாற்றிட்டான், அவனும் எல்லாரையும் போல தான், நம்ம மட்டும்தான் நம்பிட்டு இருந்தோம், அவன் தேவைக்கு யூஸ் பண்ணவன் தூக்கி போட்டான் அப்படின்லாம் உங்களுக்கு மைண்டில் தோணுது. இன்னொரு மைண்ட் சொல்லுது அவன் வருவான், நீ நம்பு, 1% கூட அவனை வந்து கிடைக்க மாட்டான்னு இருந்தா உன் மைண்டுக்குள்ளே நீ மனசுக்குள்ளே நம்பு, அவன் கண்டிப்பாக உனக்காக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கூட ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணது, அவன் உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணது ஸ்கூல் டைமில். ஸோ எல்லாமே ஞாபகம் வருது. நீங்கள் காலேஜ்லாம் முடிச்சுட்டு இருந்துப்பீங்க. ஸோ காலேஜ் படிக்க உங்கள் பின்னாடியே சுற்றுவான். பட் அவன் காலேஜ்லாம் போக மாட்டான், எப்போவுமே தெருவில் தான் நிற்பான். அதனாலே அவங்க அம்மா தெரு பொறுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தாங்கிட்டு ஜங்குக்கு வந்து உங்களுக்காகவே உங்களையே எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பான். யாரு கூட பேச விட மாட்டான். எந்த பசங்க வந்து டார்ச்சர் பண்ணாலும் ஜங்குக்கு வந்து அங்கே நிற்பான். ஸோ அதுவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதனால தான் அவனை லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்லாம் இருந்திருப்பீங்க. இப்போ ஜங்குக்கு இல்லை. அம்மா சொன்ன மாதிரி அவன் தெரு பொறுக்கிதானா? இல்லை வயன், நீ நம்பாத. அம்மா அம்மா வருவான் ஜங்குக், என்னோட ஜங்குக்கா, அவன் என்னை கூப்பிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் சர்ச்சும் வந்துடுது. ஃபைனலி அவனை காணும். உங்களுக்கு அப்படித்தான் அழுக வந்து ஐஸில் டியர்ஸ் நிற்கிது. உங்கள் அம்மா பார்த்துட்டு, வயன் அழுகாத, மாப்பிள்ளை நிற்கிறாரு, மானத்தை வாங்காத வயன். அம்மா ஆல்ரெடி நான் அவன் கூட இருந்திருக்கேன், அது சின்னுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் மா, இது பெரிய ப்ராப்ளத்தில் போய் முடியுமா? வயன் ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க, மானத்தை வாங்காத, ப்ளீஸ் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் அப்பாவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு பிடிக்காத மேரேஜுக்கு போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோதான், செத்துடலாம் போன தோணுது, இப்படியே ஓடி போயிடலாமா அப்படியெல்லாம் தோணுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டேஜுக்கு போகிறீங்க. உங்கள் அப்பா ஜின்னோட ஹேண்டில் உங்களோட ஹேண்டை கொடுக்குறாரு. அவர் ஸ்மைல் பண்ணிட்டே பார்க்குறா. ஸோ நீங்கள் வந்து சின்ன நிமிந்து கூட பார்க்கல. ஸோ ஃபாதர் வந்து கேட்குறாரு உங்ககிட்ட, வயனாகிய நீ கிம் சோக் ஜின்னே மேரேஜ் பண்ண சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுவுமே சொல்ல, அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி கேட்ட ஃபாதர் வந்து, மின் வயனாகிய நீ ஜியோன் ஜங்குக்கே மேரேஜ் பண்ண சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. ஜின்னுக்கு ஷாக்கு. அம்மா அந்த ஜங்குக்கு எப்படி வந்தான்? ஆனால் ஜின்னுக்கு தெரியும் ஜங்கு உங்களை லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஜின்னு வந்து பார்க்குறாரு. ஸோ ஜங்குக் தான் அங்கே மாசாக கெத்தாக கூலிங் கிளாஸ் போட்டு கோட் சூட்லாம் போட்டு ஒரு க்ரோத் மாதிரி செம்ம கெத்தாக நிற்கிறான். உங்களுக்கு பார்த்துன்னு அப்போ தான் ஸ்மைல் வருது. நீங்கள் சம்மத ஃபாதர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே மாசாக நடந்துட்டு வரான். பின்னாடி ஒரு 20 கார்ட்ஸ் கிட்ட நிற்கிறாங்க அவன் பின்னாடி. இது வரைக்கும் உங்கள் அம்மா ஜங்குக்கை ஒரு புவர் பாய் அப்படி தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஜங்குக்கோட கிளாத்திங் ஸ்டைலு அப்படியே ஒரு பில்லியனர் ஃபேமிலி மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அவங்க அம்மா வந்து வாயை பொழுது பேண்டு பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி கெத்தாக நடந்துட்டு வரான். ஸோ அவனை கார்ட்ஸ் என்ன பண்ணுறான்டா, சிக்னல் காட்டுறான். அவங்க அப்படியே என்ன பண்ண, சின்ன அப்படியே குண்டு கட்டாக தூக்கி போயிட்டு அங்கே நிப்பாட்டுறாங்க. ஸோ ஆரம் பார்த்துட்டு, டே அண்ணா என்னடா உன்னை தூக்கி கொண்டு வச்சுட்டாங்க, ஏ வயன் எனக்கு தாண்டா அப்படின்ட்டு ஜின் போக பார்க்குறான். 2 கார்ட்ஸு ஜின்னை அப்படியே குண்டு கட்டாக தூக்கி அந்த வால் இருக்குல்ல தூண் மாதிரி அதில் கட்டி வச்சிடுறாங்க. உங்களுக்கு அப்போ தான் ஸ்மைல் வருது. நீங்கள் வந்து சம்மதம்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கிட்டையும் கேட்குறாங்க. ஸோ ஃபைனல் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். 2 பேருமே ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அண்ட் வந்து கிஸ் த பிரைடுன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணலையே, சும்மாவே கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நூல் கொடுத்தா கிஸ் பண்ணாமையா இருப்பான். ஸோ இழுத்து வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான்.
ஸோ நீங்களுமே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி. உங்கள் ஐஸில் டியோர்ஸ் வருது. ஃபைனலி நீங்கள் பிடிச்ச பையனே மேரேஜ் பண்ணிட்டீங்க. அண்டு சின்ன அப்படியே அவுத்து விட்டுடுறாங்க. ஹேய் பையன் நீ என்னை ஏமாற்றிட்டடி உன்னை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடிக்க வரான். அவனுக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா ஜின்னு உங்களை லவ் பண்ணியிருப்பான். அவன் தான் கேட்டிருப்பான். அவனும் ஒரு நல்ல ஃபேமிலி தான். அண்ட் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் வேறு, ஐ மீன் எனிமி ஜங்குக்கு ஜின்னு வந்து. ஸோ அதனாலேயே ஜங்குக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் ஜின்னு விட மாட்டார், எப்படி எடுத்துக்கணும்னு நினைப்பார். அதான் வந்து உங்களை வந்து ஜங்கு வந்து மேரேஜ் பண்ணியிருப்பான். அதனால ஸோ ஃபைனலி உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு, ஆன்ட்டி இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், நான் ஒன்றும் தெரு பொறுக்கையெல்லாம் கிடையாது. உங்கள் பொண்ணு கூட நான் இவ்வளோ பெரிய பில்லியனர்னு தெரியாது. ஆனால் எனக்கு நான் பில்லியனர் அப்படி இப்படி நிறைய சொத்து வச்சுருக்கேன். அப்படி பொண்ணுங்கள் லவ் பண்ணாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பையனை எப்போ பார்த்தாலும் அப்போ பிடிச்சிருக்கு. அதான் நான் நார்மலாக வந்து ஒரு புவர் காயாக வந்து பையனை லவ் பண்ணேன். அது கூட அதுக்கு மட்டும் இல்லை ஆண்டி, எல்லாத்துக்குமே. இப்போ ஓகேவா? உங்களுக்கு நல்லா பணம், சொத்து, ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மயிரெல்லாம் இருந்தால் தானே கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. அதான் அப்படியே என்னை பற்றி ரிவீல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கும் வயனுக்கு அடியில் வரமாட்டிங்களே அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், இல்லைப்பா நீயே வயனை கூப்பிட்டு போ அப்படின்ட்டு அவங்களே க்ரீன் சிக்னல் கொடுத்துட்றாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் பண்ணிட்டு அவங்கள தூக்கிட்டு போகிறான். வெளியே லேம்போகனி கார் இருக்குது. உங்களுக்கு அதை பார்த்ததுக்கப்புறம், ஜங்குக்கா நீ இவ்வளோ பெரிய பணக்காரன் எனக்கு தெரியாமல் போச்சடா. அது அப்படி தாண்டி, எனக்கு சாரி, உன்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன் போல். அம்மா அடித்தாங்களா என்ன? அடிக்கலடா, அதுக்கு மேலேயும் பண்ணிட்டாங்க. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, சோறு தண்ணி இல்லாமல் ஒரு நாள் ரூம்லேயே அடித்து போட்டாங்க. பசிக்குதுடா. அச்சோ என் குழந்தைக்கு பசிக்குதா. சரிடி வா வீட்டுக்கு போகலாம், வகை வகையாக ரக ரகமாக உனக்கு பிடிச்ச எல்லாமே இருக்குது, புருஷன் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காரில் உட்கார வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். உங்களுக்குன்னா செம்ம ஜாலி. ஓகே நம்ம லவ் பண்ண பையனே கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி அவனை வீட்டுக்கும் ரீச் பண்ணுறீங்க. ஸோ வந்து ஒரு கார்ட் வந்து உங்கள் டோர் ஓப்பன் பண்ணி விட்றோம். நீங்கள் வந்து வெளியே இறங்கி வாரீங்க. ஜங்குக்கும் வாரான். ஸோ அவனோட வீட்டை பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய மேன்ஷன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஜங்குக்கு வந்து நார்மலாக பார்த்துருப்பீங்க. இப்போ செம்ம கெத்தா ஹை கிளாஸ் தான் நிற்கிறான். அவனை பார்த்து செம்மையாக முறைக்கிறீங்க. என்னாடி அப்படி முறைக்கிற? ஃப்ராடு பயிலு, பொறுக்கி பொறுக்கி தெரு பொறுக்கி நாயே, என்கிட்ட பொய் சொல்லிட்டல்ல. எப்படியெல்லாம் புழுகுனேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. எத்தனை வாட்டி என் பாக்கெட் மணி ஆட்டையை போட்டிருப்பேன். கேட்டால் பசிக்குதுன்னு பொய் சொல்லுவேன். எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு வருவேன். ஆனால் இவ்வளோ பெரிய பணக்காரணி என்னை எப்படி ஏமாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி அவனை சுற்றி அடிக்கிறீங்க. எல்லாரும் பார்த்து செம்மையாக சிரிக்கிறாங்க. ஏய் ஏன்டி இப்படி அடிக்கிற புருஷனை? கல்யாணம் அன்னைக்கு அன்னைக்கே அடிக்கிற. எனக்கு கெத்து போயிரும்டி. ஓ உனக்கு கெத்து போகிறதான் ஒரு குறைச்சலா? என்னைக்கு எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருப்ப பக்கி நாயே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாப்பட்டு அடிக்கிறீங்க. போதும்டி போதும், வலி தாங்க முடியல, வலிக்குது, போகலாமா ரூமுக்கு? ஏய் எப்போ இது தண்டா கேட்ப, ஏண்டா வேறு டயலாகே இல்லையா? சரி வாடி போகலாம் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரில் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களை அப்படியே கெத்தாக கூப்பிட்டு போகிறான். அண்டு அவனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, சின்ன வயசில் இறந்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியும். அவன் மட்டும்தான் தனியாக இருப்பான். ஸோ பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டு இருந்துருப்பான். பிஸ்னஸ் எனிமி தான் ஜின்னு. ஸோ அதனால் அவனுக்கு பிடிச்ச விஷயத்தில் அவன் ஜங்குக்கு அடையணும்னு நினைப்பான். அதேமாரி தான் ஜங்குக்கு பிடிச்ச விஷயத்தான் ஜின்னு அடையணும்னு நினைப்பான். அதனால தான் உங்களே வந்து பார்த்துருப்பான். ஜின்னுக்கு ஆல்ரெடி பிடிச்சிருக்கும். அவன் வந்து இது அவனுக்கு ஸ்பை மூலமாக தெரிஞ்சிருக்கு. ஓகே யாரா அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்துக்கப்புறம் ஜங்குக்கே பிடிச்சிருக்கும். அதாவது உங்களை வந்து லவ் பண்ணியிருப்பான். ஜின்னுக்கு பிடிச்சதுனால ஒரு சீரீசன் தான். அண்டு அவங்கள வந்து அவனை ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே ரூமில் போய் பார்த்தா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஜங்கு கூட இருந்தது சின்ன வயசில் உங்கள் ஜங்குக்கு, ஐ மீன் நீங்கள் ஸ்கூல் 12th படிக்கும்போது தான் ஜங்குக்கு உங்களை பார்த்துருப்பான். அன்னையிலேருந்து எடுத்த பிக் எல்லாமே அவன் ரூம் வாலில் அப்படியே ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பான். டேய் வாலில் ஒரு பெயிண்டை கூட காணும். அங்கெல்லாம் இடம் வைக்காம என்னோட பிக்சராக ஏண்டா எடுத்து போட்டு வச்சுருக்க? ஆமாண்டி,
காலையில் எழும்புனேன்னா உன் முகத்தில் முடிச்சா தாண்டி எனக்கு எல்லாமே குட்டாக நடக்கும். அப்படி ஒரு நம்பிக்கை. ஆனால் இது சுத்த முட்டாள்தனம் தான். ஆனால் உன் ஃபேஸில் ஏதோ ஒன்று இருக்குடி, அப்படியே உன் ஐஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறான். ஏதோ மேஜிக் இருக்குடி, அப்படியே விழுந்துட்டேன், இன்னும் அலம்பல. ஏய், அன்னைக்கு வேற கார்லேயே பண்ணிட்டு பாதியில் ஓடி போயிட்டேன்டி. இப்போ கண்டினியூ பண்ணலாமா? டேய் சும்மா இருறா, பசிக்குது, எனக்கும் தாண்டி பசிக்குது, வாடி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கவுன் நீங்கள் போட்டிருப்பீங்களே ஒயிட் கவுனு அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு உங்களை ஃபுல்லாக நேக்ட் ஆக்கிடுறான். டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? ஏய் வாடி ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெஸ்ட் ரூம் தான் கூப்பிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக வைக்கிறான். அங்கேயும் ரொமான்ஸ் பண்ணுறான், உங்களை விடவே மாட்டேங்கிறான். அப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஜங்குக்கா எப்போவும் இப்படித்தான் பண்ணுற, உனக்கு போர் அடிக்கலையா? எப்படிடி மயிர் எனக்கு நீ போர் அடிப்ப? நீ என்ன ஃபிகரு, செம்ம ஃபிகராக இருக்கடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்லாம் ரப் பண்ணுறான். ஜங்குக்கா போதும்டா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களை அப்படியே தூக்கிட்டு பெட்டில் உட்கார வச்சு ஹேர்லாம் ட்ரை பண்ணி விட்டு உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் தாரான், அதை போடு அப்படின்னு சொல்கிறான். என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிறீங்க. முன்னாடியே போடுறி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவல் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை டவலை ரிமூவ் பண்ணிட்டு அவன் முன்னாடியே போடுறீங்க. டேய் எப்படியும் ட்ரெஸ்ஸை கலட்ட தான் போகிறேன், அதுக்கு நான் அப்படியே இருக்கேனடா. ஏய் ட்ரெஸ் போடாமல் பண்ணுறது வேறடி, ட்ரெஸ் போட்டு அதை அப்படியே கலட்டி அதை அப்படி பண்ணி அப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டேர்ட்டியாக பேசுகிறான். ஜங்குக்கா போதும், ஸ்டாப் பண்ணு, நீ எப்பவும் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரெட் கலர் தான் நைட்டி மாதிரி இருக்கும் பார்க்க, அது ரொம்ப ட்ரான்ஸ்பரன்ஸாக உங்களோட பாடியெல்லாம் தெரியும், அவ்வளோ ட்ரான்ஸ்பரன்ஸாக தெரியும். ஸோ நீங்கள் இதுக்கு நான் போடாமலே இருக்கலாம்டா ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கலட்டலான்னு போகிறீங்க. ஏய் போடுறி, புருஷன் சொன்னால் கேட்கணும், பாய் ஃப்ரெண்டாக இருக்கும்போதே கேட்கல, இப்போ நான் சொல்கிறேன் நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டு முன்னாடி நிற்கிறீங்க. அவனு ஒரு பாக்ஸஸ் மாதிரி போட்டிருக்கான், அதையும் போட்டு நிற்கிறான். ஸோ 2 பேருமே மிரருக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு செம்ம பேரில் நம்ம, ஆமாண்டா செம்ம பேர் தான் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் எடுத்துகிட்டு மிரர் செல்ஃபி எடுக்கிறான். செம்ம செக்ஸியாக இருக்கீங்க அந்த மிரரில், அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் வளைஞ்சி வளைஞ்சி போஸ் கொடுக்குறீங்க. ஏய் நானே சும்மா ஏதோ பண்ணலான்னு இருந்தா நீ என்ன ரொம்ப மூட ஏற்றுவ போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பெட்டில் தூக்கி போட்டு நல்லா கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவன் மேற்கொண்டு ஸ்டார்ட் பண்ணுறான். சரிடா இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ரொம்ப பேசிட்டேன் போல இருக்குது. நெக்ஸ்ட்டு யாருக்கு ஒன் ஷாட் வேண்டு கமெண்டில் சொல்லிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். பர்பிள் யூ.